வணக்கம். தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் பொறுத்தமையினால் தமிழகத்திற்கு வருகை தருகின்றனர். பியூஷ் கோயல் தலைமையிலான இந்த குழுவானது சென்னை வருகை தர இருக்கிறார்கள். இவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது வரை அதிமுக மற்றும் பாஜக மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு சில கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து முடிவெட இருக்கிறது. இன்னும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிலைமை என்ன என்று தெரியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலங்களில் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லியிருந்தார். தற்பொழுது வரை அவர் கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவாரா என்றும் தெரியவில்லை. அதே போன்று டிடிவி தினகரன் இன்னும் கூட்டணி குறித்த முடிவினை அறிவிக்கவில்லை. அம்மா பிறந்தநாளுக்கு முன்பு கூட்டணி குறித்த அறிவிப்பினை வெளியிடுவேன் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதுபோன்று பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட 2 கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை இன்னும் தெளிவுபட தெரிவிக்கவில்லை. அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிய வருகிறது. அதே போன்று பாஜக தரப்பில் 50 தொகுதிகளுக்கு மேல் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த 50 தொகுதிகளில் பாஜக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது என்று அடையாளம் காணப்பட இருக்கிறது. அது நாளை மாலை நடைபெறக்கூடிய அந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடை இறுதி செய்ய இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் முடிய இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் பொங்கல் பண்டிகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழகம் வரும் பொழுது அவருடன் இணைந்து அந்த பொங்கல் பண்டிகையில் அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்றும் தெரிய வருகிறது. அதே போன்று பாமகவை பொறுத்தவரை அன்புமணி தலைமையில் ஒரு குழு, ராமதாஸ் தலைமையில் ஒரு குழு இயங்கி வரக்கூடிய சூழலில் அன்புமணி தலைமையிலான குழு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே மறைமுகமாக தொடங்கி இருக்கின்றன. அவர்களை ஜனவரி முதல் வாரத்திற்குள் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்தும் பேசப்பட இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தினை நாளைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அவர் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் இறுதிக்குள் தொகுதி பங்கீட்டை முடியுங்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டிய கட்சிகளை விரைவில் கொண்டு வந்து அவர்களுக்கான தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டே இருக்கிறது. விருப்ப மனு ஏற்கனவே அதிமுக தரப்பில் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் விரைவில் பாஜகவும் விருப்ப மனு அளிக்கக்கூடிய தேதியை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக தொகுதி பங்கீட்டை முடித்தால்தான் விருப்ப மனு வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாளை இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பின்பு முக்கிய தகவல் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.